Hi, hello, vanakkam and welcome back pasangla. This is your Xylem Tamil channel and now unga Shobi ma'am, you people know when Shobi ma'am is here. No fear, right? Okay. பசங்களா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும் நீட் 2025 ரிசல்ட் ஜூன் செகண்ட் வீக்ல ரிலீஸ் ஆக இருந்த டைம்ல ஓகே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல ஒரு பொண்ணு அப்பீல் பண்ண காரணத்தினால ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட் காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹால்ட் கொடுத்துருந்தாங்க, தற்காலிக தடை விதிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தடையை எடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இப்போ இன்னொரு கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு பசங்களா. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம Xylem SAT எக்ஸாமுக்கு யாராவது ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணலையோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது May 25th அன்னைக்கு நடக்க போகுது பசங்களா. நம்ம ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராமான மாரா ஆஃப்லைன் பேட்சில் ஹைப்ரிட் பேட்சில் நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கணும் அப்படின்னா 100% ஸ்காலர்ஷிப்பில் படிக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் தான் பசங்களா ஒரே வழி. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க, கிளியர் பண்ணுங்க, ஸ்காலர்ஷிப்பை வின் பண்ணுங்க. இந்த டைம் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்னு 3 இடத்துல ஆஃப்லைனில் நடக்க போகுது. May 25th சண்டே மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஓகே, டக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் தான். ஓகே, எஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடந்தது அப்படின்னு லைனாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ்லேருந்து தான் பசங்களா இது ஆரம்பிச்சுது. மத்திய பிரதேஷில் வந்து அந்த பொண்ணு அப்பீல் பண்ணதுக்காக வந்து ஏன்னா இந்தூரில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 சென்டர்ஸில் வந்து ப்ராப்ளம் இருந்தது. பவர் இல்லை, அந்த இடத்துல வந்து தண்ணி லீக்கேஜ் எல்லாம் இருந்தது, மழை வந்துட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி வேரியஸ் கம்ப்ளைண்ட் எங்களோட திடீர்னு ஒரு ஹால்லேருந்து இன்னொரு ஹாலுக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி நடுவில் நடந்த சில ப்ராப்ளம்ஸ்னால எங்களால் 100% எக்ஸாமில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உடனே மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து இதை நாங்கள் இன்னும் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரவரி ஹால்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த 11 சென்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க வந்து அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அனாலிசிஸ் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் வந்து தற்காலிக தடையை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம், ஆனால் இந்த 11 சென்டர்ஸ்க்கு மட்டும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, மற்றபடி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் ஹைகோர்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னா இதே மாதிரி ஒரு கேஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க, அதாவது கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஹெவி கனமழை இருந்ததுனால எங்களால் வந்து ஒழுங்காக எக்ஸாம் எழுத முடியலை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து ஒரு எக்ஸாம் சென்டர்லேருந்து இன்னொரு எக்ஸாம் ரூமுக்கு எல்லாமே நாங்கள் ஷிஃப்ட் ஆனோம் மிடில் ஆஃப் த எக்ஸாமில். அப்போ எங்களால் எப்படி பர்ஃபெக்டாக எங்களால் ஒர்க் பண்ணியிருக்க முடியும், எங்களால் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியும் எக்ஸாமை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சு இவங்க வந்து இந்த இடத்துல ஃபைல் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட். ஓகே, அப்போ இதை விசாரித்த மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சரி இப்போ நான் தற்காலிக தடை விதிக்கிறேன், இதோட ஹியரிங் கம்ப்ளீட்டாக இதோட ஹியரிங் அடுத்த ஹியரிங் முடிகிற வரைக்கும் நான் கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா தற்காலிக தடை நீட் ரிசல்ட் டிக்ளரேஷனுக்கு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ பவர் அவுட்ரேஜஸ், கனமழை காரணத்தினால வாட்டர் லீக்கேஜ் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒழுங்காக எக்ஸாம் எழுத முடியலை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறப்ப அந்த 11 எக்ஸாம் சென்டர் இந்தூரில் இருக்கிறது, அதுக்கப்புறம் இங்கே ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வச்சுட்டு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் புதுசாக இப்போ தடை விதிச்சிருக்காங்க. தற்காலிக தடை தானே தவிர பர்மனன்ட் கிடையாது. ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், தற்காலிக தடை. இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கேஸோட ஹியரிங்ஸ் எப்போ வருது அப்படிங்கிறது தான். ஸோ மத்திய பிரதேசில் வந்து இப்போ ஹால்ட் எடுத்துட்டாங்க. ஓகேவா, ஹால்ட் இல்லை, ஆனால் அந்த 11 சென்டருக்கு மட்டும் ஹால்ட் விதிச்சிருக்காங்க. ஓகேவா, அப்போ அதில் இருக்க எழுதின ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் மட்டும் வெளியே வரக்கூடாது, மற்ற ரிசல்ட் வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. இந்த கேஸோட நெக்ஸ்ட் ஹியரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 30th வச்சுருக்காங்க பசங்களா, ஜூன் எண்டில் வச்சுருக்காங்க. அப்போ அந்த 11 சென்டர்ஸ் இந்தூரில் இருந்த அந்த 11 சென்டர்ஸ்க்கு மட்டும் ஹால்ட் இருக்குது, மற்ற எந்த ஒரு இதுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக தடை விதிச்சிருக்காங்க. அண்ட் இந்த கேஸோட நெக்ஸ்ட் ஹியரிங் ஜூன் 2 வருது. ஓகே, அப்போ ஜூன் 30 வரைக்கும் நான் அப்படியே உட்கார்ந்துருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பசங்களா. ஜூன் 2 அன்னைக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா, தடையை விதிக்கிறாங்களா எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் ரீநீட் பாசிபிளா அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு கொஸ்டின் வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ ரீநீட் பாசிபிளா அப்படின்னு கேட்டால் பாசிபிள் தான். ஓகேவா, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் டைமே அவங்க ரீநீட் வச்சு பார்த்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பழக்கமான விஷயமா அது மாறிடுச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் ரீநீட் வைப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. எந்தெந்த சென்டர்ஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த சென்டர்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் மறுபடியும் ஒரு ரீநீட் வைப்பாங்க. அப்போ மறுபடியும் அந்த மாதிரி ஒரு ரீநீட் வைக்கிறப்ப அவங்க அதை எழுதி அவங்க கிளியர் பண்ணி மார்க் வாங்குவாங்க. அதுலேயும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா விருப்பப்படுறவங்க வந்து எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க.
ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைம். பட் மற்ற எல்லாத்துக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இது வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணுவேன், அது வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ரிப்பீட்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு அதுக்கு போய் ஆகிற வேலையை பாருங்கள். இல்லை நான் வந்து அடுத்த வேலையை பார்க்க போகிறேன் மேம் அப்படின்னா அதுக்கு போய் வேலையை பாருங்கள். நீங்கள் என்ன அவங்க சொல்லியிருக்க சென்டர்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களோட ரிசல்ட் மட்டும் ஹால்ட்டில் வைக்கப்படும், அதுவும் டெம்பரவரியாக. ஓகே, ஆனால் இந்த ஊரில் நம்ம யாரும் இல்லை. ஸோ மத்திய பிரதேஷ் வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஃபுல்லாக தான் வந்து டெம்பரவரி ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் கவலைப்படாதீங்க. இதை நம்பி அடுத்தடுத்த ப்ராசஸை விட்டுறாதீங்க. ஓகே, இதை நம்பி நான் கவுன்சிலிங் போகணும் மேம், டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும், இப்படி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே நான் அப்படியே போட்டு உட்காந்துட்டேன், அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க பசங்களா. டூ யுவர் ஒர்க் ஆஸ் யூஷுவல். ஓகே, நீங்கள் படிக்கணுமா படிக்கக்கூடாதா, நான் அடுத்தது என்ன கோர்ஸ் போகணும், இது எல்லாத்தையுமே நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு இது கரெக்டான டைமிங் தான். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகே, அண்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். இவ்வளோதான் நம்மளால் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், இவ்வளோதான் நம்மளால் இப்போ சொல்லவும் முடியும். ஓகே, இனி நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வர்றப்ப வந்து உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் பசங்களா. இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நம்மளோட ரிப்பீட்டர்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ப்ரோக்ராமோட அட்மிஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு பசங்களா. ஸோ வெற்றி பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பேட்ச் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு, ஆன்லைன் ரிப்பீட்டர்ஸ்க்கானது. அண்ட் நம்மளோட மாரா பேட்சோடது போய்கிட்டு இருக்கு பசங்களா. ஸோ மாரா பேட்ச் வந்து ஆஃப்லைன் ஹைப்ரிட் நம்ம ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் நடக்க போகுது. இந்த மாரா பேட்சில் நீங்கள் 100% ஸ்காலர்ஷிப்பில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம கம்மிங் 25th நடக்கக்கூடிய நம்ம ஜைலமோட சாட் எக்ஸாமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அதை நீங்கள் கிளியர் பண்ணுறோம். ஓகே, இதுவும் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் தான் நடக்க போகுது. ஏன்னா ஒரே கல்ல 2 மாங்கா போய் எக்ஸாம் எழுதுன மாதிரியுமாச்சு, இந்த சென்டர்ஸ் எப்படி இருக்குது, டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க, அதெல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இது ஒரு 100% ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்காலர்ஷிப் தான் பசங்களா. ஸோ இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட வெல் பிளான்ட், ஓகேவா, நம்மக்கிட்ட வெல் பிளான்டான வெல் ஸ்ட்ரக்சர்டான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன், விச் ஹவ் ஆல்ரெடி ப்ரொடியூஸ்ட் லாட் ஆஃப் ரிசல்ட்ஸ். ஓகே, இப்போ அந்த ஒரு டேலண்டான ஒரு டீம் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு பசங்களா. நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட கெரியர்ஸை நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். ஓகேவா, அண்ட் இந்த டைம் நம்மக்கிட்ட என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரா இருக்குது, ஆஃப்லைன் ரிப்பீட்டர்ஸ், வெற்றி ஆன்லைன் ரிப்பீட்டர்ஸ், தளபதி வந்து ஆன்லைனில் இருக்குது, கிளாஸ் 12 ஃப்ரெஷர்ஸ்க்கான பேட்ச், அண்ட் தலை ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 11th நீங்கள் வந்து ஆஃப்லைனில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாங்க. சில பேர் எனக்கு ஆஃப்லைன்லேருந்து அந்த செட்டப்பில் இருந்தால் தான் மேம் எனக்கு படிக்கவே தோணும் அப்படிங்கிறவங்க பண்ணுறது. ஸோ தலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ நீட் நீங்கள் எது பண்ணாலும் சரி, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் இருக்கிற பசங்க ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு ஆஃப்லைனில் வந்து படிக்கிறதுக்கான ஒரு கோர்ஸ் கிளாஸ் 11th. அண்ட் தளபதி ப்ரோ கிளாஸ் 12th அதே மாதிரி நீங்கள் ஆஃப்லைனில் வந்து படிக்கிற ஒரு கோர்ஸ். ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா என்கொயரிஸுக்குமே பதில் கிடைக்கும் பசங்களா. நீங்கள் ஒரு டைம் வந்து சென்டர்ஸை விசிட் பண்ணி பாருங்கள், அங்கே இருக்க கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட பேசுங்க, எப்படி இருக்குது சென்டர்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் நிறையா கிடைக்கும். அப்போ கிடைக்கிறப்ப இது நம்மளுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படிங்கிறது உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். அண்ட் எகெயின் நான் திரும்பி சொல்கிறேன் பசங்களா, இந்த கோர்ட் ஹியரிங்ஸை வச்சு உங்களோட டிசிஷன்ஸை நீங்கள் மேக் பண்ணாதீங்க, அது பாட்டுக்கு ஒரு இடத்துல போய்கிட்டே இருக்கட்டும். ஓகே, ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் எப்போ வேணாலும் ஹால்ட் எடுத்துடலாம். ஓகே, அந்த பசங்களுக்கு மட்டும் ரீநீட் நடக்கலாம், இல்லை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி எப்படி வேணாலும் நடக்கலாம். ஓகேவா, அதனால அதெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் ஓன் கெரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரிசல்ட் தள்ளி போகிறனால நம்மளுக்கு இங்கே எதுவும் மாறாது. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பே போகணும். ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற மைண்ட் செட்டை கிளியராக வச்சுக்கோங்க. ஓகே, இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்களை நான் சந்திக்கிறேன் பசங்க. Until then, this is me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here. No fear, right? Have a great day பசங்களா.